ஃபைனலி நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. டைம் வந்து இப்போ 2:30 ஆகுது. 250 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணோம். நம்ம இந்த டைமிங்கை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளாகில் சொல்கிறேங்க. நம்ம 2:30க்கே கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு சும்மா ஒரு 100 மீட்டர் தான் போயிருப்போம். அதுக்குள்ளே வண்டியில் வந்து பெட்ரோல் காலியாகிடுச்சு. நான் பெட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டே போயிருந்தேன். பார்த்தா பெட்ரோல் காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பக்கமாக தள்ளிட்டு தான் வரணும். நான் படுக்க வச்சாச்சும் ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். படுக்க வச்சும் பெட்ரோல் வந்து கீழே வரவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கமாக தள்ளிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு 1.5 கிலோமீட்டர் வந்து ஒரு அண்ணன் வந்து வெயிட் பண்ணார். டோ பண்ணி விட்டார். பார்க்க நல்ல மனுஷன். டைம் வந்து 3:18 தான் பெட்ரோல் அடிச்சிருக்கோம். 250 ரூபாய்க்கு அடித்தோங்க. ஷெல் பெட்ரோல் பங்கு அப்படின்னால 1 லிட்டரு பெட்ரோலே வந்து 117 ரூபா நார்மலே. அப்போ 2 லிட்டருக்கு மேலே அடிச்சுட்டு தான் வந்தேன். நைட் டைமில் வேறு எங்கேயாச்சும் எந்திரிச்சு வந்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் டைம் வந்து ஒரு 5:30 பக்கமாக வந்து 600 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். வண்டி இருக்குது, 3/4 டேங்க் இருக்குது. நமக்கு இன்னும் 220 கிலோமீட்டர் இருக்கணும் ட்ராவல் பண்ணணும். 4 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணலான்னு போட்டிருக்கு. பார்ப்போம் நம்ம எப்படி தான் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டைம் வந்து வேறு ரூட்டில் போகிறோங்க. அந்த மலை பகுதி இருக்குல்ல, இந்த 2 மலையை சுற்றிட்டு போகலான்னா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம். கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். பைக்கு கொஞ்சம் சேதாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹைவேவே பிடிச்சிருக்கோம். சுற்றி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கோம். பார்ப்போம் எப்படி போகிறோன்ட்டு. உழுதாங்க டக்குன்னு விடிஞ்சிருச்சு. 10 நிமிஷத்தில் டக்குன்னு விடிஞ்சிருச்சு. சரி மவுண்ட் பண்ணலாம், அந்த கிளைமேட்டை காட்டலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்து சூப்பர் வியூ வச்சுருக்கோங்க. கொஞ்சம் ஒய்டாக தெரியும். அதனால தான் இந்த வாரம் தான் ஆர்ம்ஸுக்கு போடவே இல்லை. லெக்குக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஜெஸ்ட்டுக்கு இது 2க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் போட்டு வந்தேன். கொஞ்சம் ஒரு மாறுதான் இருக்குது உடம்பு. ஆர்ம்ஸுக்கு போடுவாங்க பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் உடம்பு ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வெயிட் அதிகமாக தூக்கிட்டே போகும். அப்படியே ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஷேப்பிங் வந்துடும். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லியிருக்காரு வந்து கார்டியோ பண்ணு சொல்லியிருக்காரு. கார்டியோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து இப்போ கார்டியோ பண்ணிட்டோம்னா அப்புறம் உடம்பு குறைஞ்சிரும். அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இந்த ஃபேட் வந்து குறைஞ்சின்னா டோட்டல் உடம்பும் குறைஞ்சிரும். எப்பயுமே கொஞ்சம் ஃபேட் இருக்கிறதுக்கு வந்து நல்லது தான். அப்போ தான் உடம்பு குறையாது. இது ஒரு கிமல் கம்பெனிக்கு ஒரு கூட போடல. மை மாம் காலிங் நினைக்கிறேன். எஸ், ஹலோ. எங்கேயும் வரல, ரோட்டு பக்கமாக நின்று தான் இருக்கிறேன். அங்கேயே இருக்குல்ல, சும்மா நின்றுட்டுருக்கேன். வண்டிக்கு ரெஸ்ட்டு. என்ன சொல்லுமா? என்னம்மா நீ லீவா? ஏன் இன்னைக்கு புதன்கிழமை தானே? ஓ வியாழக்கிழமையா? வந்துடுவேன். ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். ஆக்கு சரி வச்சிடறேன். இங்கே ஸ்பீக்கர் இருக்குங்க. வரும்போது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு சொல்லி பாட்டு கேட்டு வந்தேன். இந்த டேங்கோடு தான் மாற்றலாம்னு நினச்சேன். அப்புறம் மாற்றலை. அடுத்த டைம் போகும்போது என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா நான் பைக்கு இன்றைக்கி செலவு பண்ணேங்க. நான் ஃபோர்க்கு டியூப் ஒன்று புதுசாக வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நானும் சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, செலவுனாலும் பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்து நானும் அலைஞ்சேன். இந்த வண்டிக்கு வந்து ஃபோர்க்கு டியூப் கிடைக்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாச்சும் டெட்பாட்டி ஆப்பில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு கழுத்து முக்காசரம் என்ன பண்ணுறது, சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் வந்து போட்டுவிட்டேன். இந்த சஸ்பென்ஷன் வந்து 40,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து 5,000 கிலோமீட்டர் கொஞ்சம் போயிட்டே இருக்குது. ஏன்னா உள்ள டென்ட்டு விழுந்துருக்கு. அது எப்படியாச்சும் தெரியல. மெக்கானிக் இஷ்யூ பண்ணுறாரா இல்லை நானே வந்து டப்பு அடிச்சு பண்ணுறேன்னா தெரியல. நமக்கு இன்னும் 214 கிலோமீட்டர் இருக்குது. சூரியனை பார்க்கலாம். ஸ்கோர் முன்ன நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 6 மணிக்கு நம்ம என்னென்ன பொருள்லாம் மாற்றணும்னு சொல்லி சொன்னோம். மாற்றலை அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் மைக்கு வந்து வெளியே இருந்தது தெரியாமல் போச்சுங்க.
நான் அப்படியே பேசிக்கிட்டு நம்ம அவுட்டரில் நின்று தானே பேசிகிட்டு இருக்கோம். சரி, அதனால் மைக்கு உள்ளே இருந்தால் தெரியாது, அதனால் கேமரா கட்டை வச்சுப்போம்னு சொல்லிட்டு கேமரா கட்டை மைக்கு வச்சுட்டேன். அப்புறம் பேசிவிட்டு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் விளாக் எடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா மைக் வெளியே கிடக்கு. வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக தான் கேட்டிருக்கு. மைக்கில் 4 காயில், அதுக்கப்புறம் கியர் லிவர் வந்து டைட் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி ஃபுட் ரெஸ்ட்டும் டைட் பண்ணோம். அப்புறம் ஸ்ப்ரிங்கு போட்டோம், பிரேக் பெடல் ஸ்ப்ரிங் போட்டோம், அப்புறம் பிரேக் பேடு போட்டோம். அப்புறம் டேங்க் ஓவர் தான் மாற்றணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். டேங்க் ஓவர் தான் மாற்ற முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து மாற்றணும். அதே மாதிரி 4 காயில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது டியூப்பு போயிடுச்சா, அதனால தான் அதை மாற்றலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா டியூப்பு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நானும் நாயா பையா தேடி அழிஞ்சேன், ஒன்றும் கிடைக்கவே இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பல்லவரம் ஷோரூமில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இப்போது தான் டியூப் போட்டு பார்த்தா கொஞ்சம் லீக் ஆகிருக்கு. ஆயில் நிற்க மாட்டேங்குது. டியூப்பு கிடைக்கலனா இதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணியிருந்துருக்க மாட்டேன். டியூப் கிடைச்சிடும் நம்பிக்கையில் தான் செலவு பண்ணேன். பார்த்தா கிடைக்கல. நம்ம இப்போ வீட்டுக்கு என்ன பர்பஸ் போகிறோன்னா, நம்ம பைக் எடுத்துகிட்டு 2 வீடியோ மட்டும்தான் எடுத்திருந்தோம். ஒன்று அதை டெலிவரி பண்ணுற வீடியோ, இன்னொன்று வந்து நம்பர் பிளேட் வாங்க போனது. இது 2 மட்டும் தான் எடுத்திருந்தோம். மற்றபடி வெளியே எங்கேயுமே போனதே இல்லை. அதனால் இந்த டைம் வந்து அதோட கண்டினியூட்டி மாதிரி தாங்க இருக்கும். வெளியே போவோம், பஸ் சர்வீஸ் முடிப்போம், அதுக்கப்புறம் மைலேஜ்லாம் செக் பண்ணி சொல்கிறேங்க. அதுக்கோசம் தான் நம்ம இப்போ போகிறோம். சரி, ஓகேங்க. 11:45 ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட பக்கமாக வந்துட்டோம். நான் பைக்கை பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பைக் உள்ளே தாங்க இருக்குது. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கட்டும். லாங் டிஸ்டன்ஸில் அவங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வண்டியை. கீழே கொஞ்சம் பெல்ட்டு போட்டிருக்கேன் போல், அந்த சிக்கிக்கிட்டு இருக்கு. இது வளைஞ்சிருக்குங்க இந்த இண்டிகேட்ரு. மாத்திர சொன்னால் மாத்திர மாட்டுறாங்க. இது பிடிக்கல. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது வளைஞ்சிருக்கு. நம்பர் பிளேட் இது தான். நம்ம வந்து நம்பர் பிளேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது இதிலேருந்து நைட்டு டைட் பண்ணிடலான் இருக்கிறேன். ஏன்னா இது கழட்டினா தனியாக இது மட்டும் வருது, அதனால தான். கோபுரோவில் தெரியும்னு நினைக்கிறேன். வண்டி கழுவி விட்டு தான் நான் இப்படி டஸ்ட் ஆச்சுன்னு தெரியலையே. நம்ம வந்து டேங்கை மாற்றினோடனே பிபிஎஃப் போடலான் இருக்கிறேன். பேட்டரியில் சார்ஜ் இருக்குதான்னு வார்த்தை இல்லை. சார்ஜ் இருக்குது. ஏங்க 400 கிலோமீட்டர் கூட ஓட்டலைங்க. 369 தான் ஓட்டியிருக்கேன். நான் கூட 400 சொல்லிட்டு இருக்கிறேன். சவுண்டு தான் நல்லா இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு தான் இருக்கு. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குங்க.